அது வேண்டாம், அது எனக்கு கண்டென்ட் ஆக்க வேண்டாம், எனக்கு இது போதும், அது என்னோட யூனிக் ஸ்டைல், அதே மாற்ற சொல்லி அந்த கமெண்ட்டை. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மறுபடியும் ஒரு பர்த்டே vlog தான். சஹானாவோட பர்த்டே. இந்த ஜூன் ஜூலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பர்த்டே மாதம் அப்படின்னு பேக் டு பேக் பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கும் வந்து சஹானாவோட பர்த்டேக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி தரலாம். பாப்புலரில் வந்து அந்த ஹாலிடே ஸ்கூல் ஹாலிடே சேல் மாதிரி இருக்கும். அவள் மெயினாக வந்து ஒரு பிராண்டட் ஒரு இயர்பட் மாதிரி கேட்டிருந்தா. அதுக்கு வந்து இந்த மாதிரி வாங்க வரும்போது ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஏதாவது ஷூஸோ அதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோடு என் பையன் வந்து அக்கம்பைன் பண்ணுவான். வேறு எந்த ஷாப்பிங் போகிறோனாலும் நான் வரல விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஆளாக இருப்பான். அதை தாண்டி இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளும் ஏதாவது அப்படியே அந்த நெல்லுக்கு பாயும்போது புல்லுக்கும் பாஞ்சிருமோ அப்படிங்கிற நம்பிக்கையில் எதையாவது ஒன்றத்தை கேட்டு வைப்போம் அப்படின்னு இப்போ அந்த இதுதான் போயிட்டுருக்கு கான்வர்சேஷன். என்னை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தா, நான் ஒன்று வாங்குறேம்மா பரவாயில்ல, இந்த டீலில் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படி இப்படின்னு. பட் அவள் வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் இவனுக்கா அப்படிங்கிற மோடில் தான் முழிச்சுட்டு இருந்தா. ஒரு மாதிரி எப்பயுமே நாங்கள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சரி ஒரு சிங்கில் இருப்போம் இந்த விஷயத்தில், பசங்களோட விஷயத்தில். என்ன அப்படின்னா, என்னை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு அப்பாட்ட போய் கேட்டு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. இப்போ வந்து நான் கோத்து விட்டேன், நீ அப்பாட்ட பேசிக்கோ அப்படின்னு. அவன் கேட்குறது இந்த சோனி ஹெட்ஃபோன்ஸை தான். உடனே கால் பண்ணி என்ன அப்படின்னு, பட் நம்ம தான் இதெல்லாம் முன்னாடியே ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பதில் அவரும் சொல்லிட்டாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணால். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தில் அம்மாவை ஓகே பண்ண முடியலன்னா அப்பாவை பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்றைக்குமே எங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் ஆனதில்லை. அதேமாதிரி வைஸ் வெர்ஸா. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கான்வர்சேஷன் தான் போயின்ட்டுருக்கு. அம்மாட்ட பேசிக்கோவா, அம்மா ஓகேன்னு சொல்லிட்டா ஓகே இல்லை. இப்போ நாங்கள் இருப்போம் கடையில், ஆஃபர் முடிய போகுதுப்பா. உண்மையாகவே ரொம்ப பாவமாக இருந்தது ஒரு பக்கம். அவளுக்கான கிஃப்ட்டை பிக் பண்ணி கொடுத்துட்டான், இது வாங்கிக்கோ நல்லாயிருக்கும் இயர்பட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா நோ இல்லை பார்த்துக்கலாம், பெஸ்ட்டு டீல்னால் அப்புறமா வந்து வாங்கிக்கலாம், நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டதுனால நான் உடனே முடிவெடுக்க முடியாது, வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. சரி இல்லை கண்ணப்பா பார்ப்போம் வந்துடலாம், சாயந்தரம் மறுபடியும் வரலாம் அப்படி இப்படி சொல்லிட்டேன். ஓகேன்னு கன்வின்ஸ் ஆகிட்டான். பட் சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் வரும். என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சைல்ட்கிட்ட நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டோமோ, செகண்ட் சைல்ட்கிட்டேன்னு வரும்போது நம்மளுமே ஆஸ் அ பேரண்ட்டாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோன்னும் போது கொஞ்சம் லீனியண்ட்டாக அப்ரோச் பண்ணுறது. ப்ளஸ் எனக்கு வந்து கேர்ள் சைல்டுன்னு வரும்போது இன்னும் கொஞ்சமே வேறு மாதிரி அப்ரோச் மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அது அடிக்கடி அவனுமே சொல்லுவான், என்னை மட்டும் அப்படி பண்ணிங்கல்ல அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்க. எப்போவுமே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால நான் வந்து இல்லை நானும் அம்மாவாக இருந்து உன்கிட்ட கற்றுண்டேன், அந்த விஷயத்த மாற்றிண்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ரொம்பவே வந்து ஈஸி டு ஹேண்டில் என் பையன். கிஃப்ட் வாங்கி முடித்ததுக்கப்புறம் போன இடம் எங்கே அப்படின்னா, இந்த மிலன் ஷொக்குதோ தான். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட், வெஸ்ட்கேட்டில் 2nd ஃப்ளோரில் இருக்குது. இங்கே மெயினாக வந்து அந்த கார்ன் பீட்ஸா, அதுக்கப்புறம் 4 சீஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்லி பேக்டாக இருக்கும். ஒரு பர்சனல் பீஸா சைஸில் இருக்கும். கண்டிப்பாக பீஸா லவராக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மிலன் ஷொக்குதோ அந்த ரெஸ்டாரண்ட் பேர். ஸோ சாப்பிட்டு லைட்டாக ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பி போனது அடுத்தது எங்கே அப்படின்னா மினிசோக்கு தான். மினிசோவில் மெயினாக வந்து இப்போ நான் ரீசெண்ட் ஒரு அடிக்கடி வாங்குகிற விஷயம்னா இந்த பர்ஃப்யூம்ஸ் தான். இது எஸ்பெஷலி ஃபார் டீன் கேர்ள்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு மாதிரி பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ் மாதிரி விற்கிறாங்க. சின்னதாக பேக்லேயே வச்சுக்க முடியும். உங்களுக்கு எப்போயாவது தேவை, ஏதாவது டேரெக்டாக கிளாஸ் போக வேண்டியது இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போக வேண்டியதாக இருக்குங்கிற போதெல்லாம் தேவைப்படும் ஸ்கூல்லே இருந்து போகிறாங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரிப்பீட் பை மாதிரி மினிசோவில். அதை தாண்டி இந்த டெடி பேர் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணின விஷயம்னா, அந்த ஏஜ் ஆக ஆக எப்படி அந்த கிஃப்ட்டுங்கிறதும் மாறி இருக்குது. முன்னெல்லாம் இங்கே பேர் பூனை பொம்மை கரடி பொம்மைன்னு காமிச்சு அதெல்லாம் அப்படின்னு வாங்கிக்கோங்க, அதை பிடிச்சி ஹக் பண்ணும்போதெல்லாம் அப்படியே ரொம்ப பிடிச்சி கிஃப்ட் வாங்குறாங்க போல இருக்குது அப்படின்னு வச்சு கொடுப்போம். அதை நம்மளும் வாங்கி அடுத்த ஒரு ஸ்டேஜ் வர வர ஸ்மிகிள் பவுச்சு ஸ்மிகிள் பேக் தான் எனக்கு வேணும்னு வாங்கிப்பாங்க. இப்போ வந்து இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா எனக்கான ஒரு பர்சனலைஸ்டு காஃபி மக் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இயர்பட் வேணுன்ற அந்த கிஃப்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்னால் பார்க்க முடிஞ்சுது.
என் பையன் வந்து அம்மா ஒரு பையன் கூட இந்த மினிசோ கடையில் இல்லை, நான் மட்டும்தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். தோ கிளம்பிட்டோம்ப்பா, தோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி, நீயும் இல்லைனா எங்களுக்கு போர் அடிச்சிரும்டா, பர்த்டே மாதிரியே இருக்காதுடா அப்பாவும் இல்லாததுக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்து அங்கேருந்து முடிச்சுன்னு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எதாவது டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம். என்ன இப்போ தானே சாப்பிட்டீங்க அப்படின்னா, அப்போ சாப்பிடும்போதே கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சுருந்தோம். அடுத்தது நம்ம ஸ்மூதி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்போ தான் ஒரு டே வந்து கம்ப்ளீட்டாக அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பாருங்கள், போச்சா அப்படிங்கிறது தான். என்ன போகும்னு தெரியல, சாப்பிட்டதுக்கப்புறம் போச்சான்னு கேட்குறாங்களான்னு தெரியல. வந்திருக்கிறது வந்து ஸ்மூதிக்கு தான். இது வந்து யோகட் ஐஸ்கிரீம் நிறைய பேருக்கு தெரியும், பட் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமேன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து மெயினாக நான் சொல்கிற டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஹேசல் நட், க்ரன்ச்சி ஹேசல் நட்டோ ஏதோ ஒன்று இருக்கும், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது பெர்ரீஸ்லாம் எதாவது பிடிக்கும்னாலும் சொல்லிக்க முடியும். வித் 2-3 டாப்பிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறது தான் அன்னியோட டேவாக இருந்தது. வீட்டுக்கு போய் எதாவது ஸ்பெஷல் டின்னர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பாவ் பாஜி தான் பண்ணலான்னு. எனக்கு மெயினாக உருளைக்கிழங்கு வச்சு பண்ண வேண்டாம், வேறு எதாவது காய் சேர்க்கணும்னு நினச்சேன். பம்கின் இருந்தது, அதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி அதில் பண்ணி பார்த்தேன் இந்த தடவை. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் நிறைய பொட்டேட்டோ யூசேஜை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு பாஜி பண்ணணும் சப்பாத்திக்கே அப்படின்னு நினச்சா கூட இதை ட்ரை பண்ணலாம். பம்கின் போட்டதே வந்து அந்த அளவுக்கு தெரியல டிஃப்ரென்ஸு, ஏமாற்றி அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா, நல்ல ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டாங்க அப்படின்னு. அந்த திருப்தியே எனக்கு அப்பப்போ இருக்கும் இந்த மாதிரி எதாவது பண்ணேன்னா. நிறைய காய்கறியை சேர்த்து ஒரு பாஜி தான் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல கொஞ்சமாக ஆயில் விட்டு ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு, தக்காளி, அப்புறம் வந்து கேப்சிகம், பொட்டேட்டோ, பம்கின் அந்த பரங்கிக்காய் அது, அப்புறம் வந்து கேரட், இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துனேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்சிகம், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு பம்கின் சேர்த்துருப்பேன். அப்புறம் இங்கே கிடைக்கிற நல்ல பெரிய கேரட், ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான். இந்த பாவ் பன் வந்து நான் ஹோல் மீல் பன் மாதிரி வாங்குவேன். அது வாங்கி வச்சுருந்தோன்னா டக்குன்னு இதை குயிக்காக பண்ணி நம்ம வந்து நல்லாவே ஏதாவது கெஸ்ட் வராங்கன்னா கூட சர்வ் பண்ணிட முடியும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் வெர்ஷன். ஆல்ரெடி நான் ஒரு சோக் பண்ணி ரெட் சில்லி சோக் பண்ணி கார்லிக்கோடு சேர்த்து அரைச்சி அப்படிலாம் ஒரு இது ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் யூடியூப்லேயே. அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இது ஒரு சிம்பிளர் வெர்ஷன் மாதிரி. மெயினாக பட்டரில் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஆன ஸ்பெஷல் டே இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இதை வந்து பண்ணி கொடுத்துட்டோன்னா ஹாப்பி ஆகிடுவாங்க. சிம்பிளாக நமக்கும் டின்னர் வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து இதில் சாட்டி பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்து, அப்புறம் ஒரு ட்ரை மசாலா பவுடர் சேர்க்க வேண்டியதான். இது நெக்ஸ்ட் டேக்காக இந்த பிளாக் சன்னா ஊற வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய டயட் பிளான் சொல்லுங்கள் சுபா அப்படிலாம் கேட்குறீங்க. உண்மையாக அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் அப்படிலாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது வந்து லாங் ரனில் முடியவே முடியாது, கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்லா சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக சாப்பிட்றேன். நான் முடிஞ்ச அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ் என்னங்கிற வேணால் ஷேர் பண்ணுறேன். ஃபியூ சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். வெயிட் லாஸ்க்கு மெயின் ரீசன் நான் எல்லா விலாக்லேயும் திரும்ப சொல்கிறேன், யோகா ரொட்டீன் இருக்கிறது தான். அதை தாண்டி ஃபுட் ஸ்டைலில் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அது என்னங்கிறது நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அத்தனை காயை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ காய்கறியாக சாப்பிடும்போதே கண்டிப்பாக அந்த சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ குக்கர் சத்தம் வரட்டும், அதுக்கப்புறம் இதில் அதை ஆட் பண்ணி மசிச்சு விட்டு மசாலாலாம் போட்டோன்னா இது முடிஞ்சிடும். இது ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர், எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி யூடியூப்குள்ளே வந்தவுடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் மாறும் இல்லையா, நம்ம அதே இதில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆளாக மாறினது வந்து மெட்ராஸ் சமையலோட ஸ்டெஃபி தான். லைக் என்னோட சின்ன பொண்ணாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால் அவள் அப்போன்னு பேசிக்கிறேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு யூடியூப்
யூடியூபர் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து கற்றுப்பேன் நிறையா பேர்கிட்டேருந்து. அது மாதிரி ஒரு டெலிவரி ஜேர்னி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப கேஷுவலாக இப்படி ஆச்சு, இந்த மாதிரி எனக்கு ஆச்சு, எப்படி இருந்தது என்னோடய ஜேர்னி, ஃபியூ டேஸ் அங்கங்கே எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரே ஒரு வீடியோ தான் முடிச்சாச்சு. ஸோ அது அவங்களோட ஸ்டைலு முடிச்சுட்டாங்க. எப்பயுமே வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுக்கிறது கிடையாதுங்கிறது நன்னாவே தெரியும், எல்லாருக்குமே அது தெரியும், பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி தான். ஆனால் அது கீழே இருந்த கமெண்ட் வந்து வித்தின் 2 hours வந்து 3500 கமெண்ட்ஸு. ஒரு கமெண்ட்டில் கூட ஒரு நெகட்டிவிட்டியோ ஒரு கிரிட்டிசிசமோ எதுவுமே இல்லை. அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ அன்பாக எல்லாரும் அப்படி அதில் சொல்லியிருக்கிறத கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறது நல்ல விஷயம். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறது இன்னொரு நல்ல விஷயம். ஸோ தேவையில்லாமல் ஏதோ ஒரு வீடியோக்காக ஒரு சில இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னது வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக்கப், செகண்ட் செக்கப் போனது தாண்டி டெலிவரி ஆகிறது, அப்புறம் பாய் ரிவீலு, ஜெண்டர் ரிவீலு, அதுக்கப்புறம் நேம் ரிவீலு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மந்த் பர்த்டே, செகண்ட் மந்த் ரொம்ப இப்படிலாம் தான் இருக்கும். பார்க்கணுன்னா பார்க்கலாம், யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்காம ஸ்கிப் பண்ணணுன்னா பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நிறையா அது ஒரு ட்ரெண்டு மாதிரி போயின்னு இருக்கிற இடத்துல அந்த ட்ரெண்டையே பிரேக் பண்ணி அது வேண்டாம், அது எனக்கு கண்டென்ட் ஆக்க வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் பண்ணுறதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க இல்லையா ஆடியன்ஸு, அதுவுமே எனக்கு பிடிச்சது. ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு ஷோகேஸிங் மட்டும். எனக்கு கூட ஒரு கமெண்ட் வந்தது. ஆப்வியஸாக அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக தான் இருந்தது. நான் அதை கொஞ்சம் ஸ்லோலி எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். பட் என்னோடய ஸ்டைல், என்னோடய வே ஆஃப் அந்த எக்ஸ்ப்ரெஸிங் திங்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து அது என்னோடய யூனிக் ஸ்டைல். அதையே மாற்ற சொல்லி அந்த கமெண்ட்டாக இருந்தது. சுபா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீடியோஸில் கொஞ்சம் வந்து நீங்கள் வீடியோ நெகட்டிவாக இல்லை, பட் பேசுகிற விதம் வந்து கொஞ்சம் ஒரு அஸ்து கொட்டிட்டு பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் அது மாதிரி பேசுகிறதா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரி. பட் ரியாலிட்டியில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்ன மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் தான் நம்ம சேனலை பார்க்குறாங்க, அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் அதை தான் கன்வே பண்ணுறேன். நான் ரொம்ப செல்ஃப் போஸ்டிங்காக நான் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு காட்ட முடியும் என்னாலையுமே. வீடியோவில் சிங்கப்பூரில் இருக்கோம், ஆப்வியஸாக டாலர்ஸில் சம்பாதிக்கிறோம், நிறைய விஷயங்களை வாங்குவோம், நிறைய விஷயங்கள் நடக்கும், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கார் வாங்குறது எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் வந்து தேவைப்பட்டதுன்னா, இஃப் ஐ கேன் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட்னா நான் கொடுக்க முடியும். பட் அது தேவையில்லாமல் அது நான் வாங்கினேன்றதை ஜென்ரலி வி டோன்ட் ப்ரிஃபர் ஷேரிங் அட் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாவில். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறது இருக்க தான் இருக்குது. ஐ டூ ஹாவ் மை ஓன் பர்சனல், சும்மா எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்குறதுன்றது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருக்குது. பட் ஸ்டெஃபி வந்து இன்னொரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறாங்க. நார்மலாகவே வேண்டாம், நீ வீடியோக்காக வீடியோ பண்ணு, நீ உன் லைஃப்பை வீடியோ பண்ணாத, கண்டென்ட்டை யோசிச்சுட்டு வீடியோ பண்ணுங்கிறது இன்னொரு லெவல் ஆஃப் பெஞ்ச் மார்க்கு. நான் வந்து அதை பார்த்தோன்னே நான் கண்டிப்பாக எனக்குள்ளேயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அங்கீகாரம் இருக்கும் அந்த ஜென்யூனிட்டிக்கு, அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். வியூவராக நான் எப்படி அதை ஃபீல் பண்ணேங்கிறத சொல்லணும், யூடியூபராகவும் நான் எப்படி அதை ஃபீல் பண்ணேங்கிறத சொல்லணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டி வீடியோஸ் வர வர எங்களை மாதிரி ஆட்களுக்கு உண்மையாகவே ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகேப்பா இதையும் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கோம், பெரிய அளவில் லைஃப்பில் வந்து ஹேப்பனிங்ஸ் வந்து நிறையாலாம் இருக்காது, மேஜிக் மாதிரிலாம் நடக்காது. இதுக்காக ஒரு பிள்ளையெல்லாம் நம்ம பெற்றுக்கலாம் முடியாது. அதனால ரொம்ப நார்மல் லைஃப்பை அதுதான் நான் விளாக் பண்ணுவேன். அதை நீங்கள் 4000 பார்க்கலாம் 5000 பார்க்கலாம் போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்து இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோண வச்சுது. ஸோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்கிறத சொல்லுங்கள், இல்லைனா போய் பார்த்துட்டு வந்து அப்புறமா சொல்லுங்கள். ரொம்ப ஜென்யூனாக தெரிஞ்சது அவங்களோட அந்த அந்த ப்ரெசன்டிங் த வே அவங்க அந்த வீடியோவை கொடுத்தது. ஸோ அவ்வளோதான். குக்கர் சத்தம் வந்துடுது. அது கொஞ்சம் நன்னா வரணும்ல, வேகணும். நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த கார்டனியாவோட இந்த ஹோல் மீல் பன்ஸை தான் வாங்கிக்கிறேன். இது வந்து ஹெல்த் மார்க் இருக்குது, ப்ளஸ் ஹோல் மீலாக நமக்கு கிடைக்கும் இந்த பன்ஸு. சாதாரணமாக கடையில் லிட்டில் இண்டியாவில் நம்ம இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கிற அந்த பாவெல்லாம் பார்த்திங்கன்னா மைதாவில் பண்ணதாக இருக்கும். அதனால் இது வந்து பரவாயில்லன்னு வாங்கிக்கிறேன். இது ஒன்றும் பெரிய அளவில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியறதில்ல, நம்ம டோஸ்ட் பண்ணிட்டோன்னா நல்லாவே இருக்குது.
இந்த பன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டோஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே குக்கரோட அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரெஷர் அடங்கி நம்ம சேர்த்துடலாம். மெயினாக அந்த சாட்டி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர், அதில் வந்து இதை இதை சேர்த்துட்டு பாவ்பாஜி மசாலா இருந்ததுன்னா அது ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். ஃப்ரிட்ஜை காலி பண்ணும், வெஜிடபிள் பேஸ்கெட்டில் எக்கச்சக்கமாக வெஜிடபிள் ஒன்று மீந்து இருக்குன்னாலும் நீங்கள் இதை பண்ணிடலாம். 2 பொட்டேட்டோவையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் பட்டாணி, அப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸ் இருந்தால் கூட போட்டு எல்லாத்தையும் இது மாதிரி மசிச்சு விட்டு கொடுத்துட்டோன்னா ஒன்றும் தெரியாது. நமக்கும் ஃப்ரிட்ஜ் காலியாகிடும். எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Subha. Bye bye.